வெல்கம் டு தமிழோட நாங்கள் எங்கிருந்து லட்வியா நேஷ்னல் லைப்ரரியிலேருந்து வ்ளாக் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. மிச்ச இடத்த சுற்றி பார்ப்போம். நாங்கள் இப்போ 5வது மாடிக்கு வரைக்கும் வந்துருக்குறேன். இங்கே எல்லாருமே படிக்கிறது, லைப்ரரி, நூலகம் என்றாலே தெரியும் தானே, ஒரு அமைதியான இடம். ஸோ அதால் நான் கதைக்கல கணக்க உங்களுக்கு விஷுவலாகவே காட்டுறேன் பாருங்க. ஸ்டெப்ஸில் ஏறி வந்து கழிச்சு போனேன். எனக்கு 6th ஃப்ளோரில் தான் பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்கு போல். மேலே போய் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி 5th ஃப்ளோரில் ஒரு மிஷின் ஒன்று வச்சிருக்கேன், காட்டுறேன் பாருங்க. அதில் இருக்கிறது என்னென்னு தெரியுமா? யூசி மேத்ஸ். அந்த கணக்கு பார்ப்பீங்க. நான் முந்தி சின்ன வயசில் படித்தேன்னா நான் மறந்துட்டேன். ஓகே, 6 மாடி மாதிரி பார்த்தாச்சு. நல்லா இருக்கு, சரியான பெரிய இடம். அதால் எல்லாமே அன்னைக்கே இல்லை, நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கே தெரியல இந்த பக்கத்தால் போகிறேன்னு வரேன்னு. ஒரு ஸ்ட்ரைட் ரூட்டில் மேலே அப்படியே படியில் ஏறி வந்த நான். ஆனால் இது பெரிய தேசம் என்றதால் அப்படியே ஃப்ளோர் எல்லாம் நீட்டுக்கு இருக்கு. அதால் நான் எல்லா ஃப்ளோருடைய எட்ஜ் வரைக்கும் போய் பார்க்கேன், அந்த முடிவு வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தானே உள்ள எந்தெந்த சைட்டில் என்னென்ன இருக்குன்னு எனக்கு வடிவாக தெரியலை. ஃபுல்லாகவே எல்லாம் லாட்வியன் லாங்குவேஜ்லாம் போட்டிருக்கேன். ஆனால் ஆங்கிலமும் பயன்படுத்தியிருக்கேன். பட் ஒவ்வொரு இடமா நின்று வாசித்து காட்டுற அளவுக்கு டைம் காணாது. ஸோ நான் இந்த இடத்த வந்து இன்னொரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திருப்ப உங்களுக்கு காட்டுறேன். 7வது மாடி போட்டிருக்கு, ஸ்டெப்ஸை காணையில். ஐ திங்க் லிஃப்ட்டில் போகணும் மாதிரியாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த லைப்ரரியின் அதி உயர்ந்த மாடியான 7ஆம் மாடியில் நிற்கிறேன். ஓகே, 7ஆம் மாடியில் இருக்கிற ஒரு ரூமுக்கு தான் போகிறேன். அந்த ரூம் உள்ளுக்கு நல்ல வடிவாக இருக்குது. ஆனால் நான் எனக்கு தந்த கார்டு வந்து விசிட்டர்ஸ் கார்டு தான் தந்தாங்க. ஐ திங்க் சும்மா பார்க்குறதுக்கு, புக்ஸ் ரீட் பண்ண அதுக்கு அலௌட் இல்லை. பட் நான் எல்லா ரூம்லேயும் போகக்கூடியதான் இருந்தது. பட் இந்த ரூமில் வந்து அவங்க உள்ள அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. விசிட்டர்ஸ் கார்டு இருக்கவங்க மட்டும்தான் அலௌடுன்னு சொன்னாங்க. பட் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பட் அந்த ரூம் நல்லா இருக்குது, சின்ன பிள்ளைகள் இருக்கணும்ல. ஓகே, இப்போ நான் கீழே போய் பேக் எடுத்துகிட்டு வெளியில் போகிறேன். ஆனால் பெயிண்டிங்ஸ் இருக்குன்னு சொன்னவன், பட் நான் பார்த்தேன்னா பெயிண்டிங்ஸ் இந்த கண்ணில் படையலை. வேறு எதுவும் சைட்டில் இருக்கோ தெரியலை, பார்ப்போம்.
இதில் ஒரு கதிரி ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு மன்னன், அமெரிக்காவில் வந்து ஒரு மன்னன் வந்து ஒரு சிறப்பு பலிபீடம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தி இருக்கிற, அதுக்கு லட்வியாவில் பிறந்த ஒருத்தரால் வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு நாட்காலி. அது ஏதோ ஒரு பேர்ட் போட்டிருந்தது பாருங்க. அந்த நாட்காலி ஒரு செர்ரி மெரட்ரி இந்த பலகையிலிருந்து தான் நான் செய்த வடிவமைச்சிருக்கேன். அதால தான் ஆக்கியிருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பட் எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இல்லை. ஏனெண்டா இன்னொரு ஆட்கள் சொல்லி தந்து அதை விளங்கப்படுத்தினா மேபி விளங்கும். நான் வாய்ச்ச நான் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன் நான், பட் விளங்கல. இட்ஸ் ஓகே. இந்த லைப்ரரி நல்லா இருக்கு, வித்தியாசமா. லைப்ரரி என்றாலே ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் தானே, அந்தந்த நாட்டுக்குரியது. எங்கண்ட நாட்டில் யாழ்ப்பாணத்தில் இருக்கு எங்கண்ட நூலகம் உண்டு. அது எவ்வளோ ஒரு பொக்கிஷம். அது மாதிரி தான் இந்த நாட்டுக்கு இவங்களோட லைப்ரரி. அப்படிப்பட்ட ஒரு நாட்டின் நேஷ்னல் லைப்ரரி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நான் இதை பற்றின வேறு ஏதாவது விஷயங்கள் நிறைய தெரிஞ்சதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை இன்னொரு வீடியோவாக செய்கிறேன். பட் இப்போ ஒரு ஆசை வந்திருக்கு, இங்கே வந்து கொஞ்சம் நேரமாச்சும் படிக்கணும்னு சொல்லி. ஸோ எப்படியும் கட்டாயம் வருவேன் இன்னொரு டைம். நான் வரைக்கும் என்ட்ரன்ஸில் கேட்டவன், சுற்றி பார்க்க போகிறீங்களா இல்லாட்டி புத்தகம் வாசிக்க வந்தனீங்களான்னு சொல்லி. நான் விசிட் பண்ணத்தானே வந்தேன், நான் சும்மா சுற்றி பார்த்து வீடியோ எடுக்கத்தான் வந்தேன் நான். அப்போ சொல்ல இங்கே வந்து வீடியோ எல்லாமே அலவுட். அப்போ சொல்ல ஓகேன்னு சொல்லி விசிட்டர்ஸுக்கானது சும்மா சுற்றி பார்க்குற எல்லாத்தையும் பார்க்குறதுக்கான ஐடி தான் இது. யா, அதால் ஓகே, உள்ளே எல்லாமே பார்த்துட்டேன். எல்லாமே நல்லா இருக்குது. உள்ளே இருந்து படிக்கணும் போல இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் உள்ளே இருந்து படித்து கொண்டிருக்கேன். நாங்கள் எல்லாரும் வீடியோ எடுக்கலாதானே, நான் சும்மா மேலோட்டமாக தான் வீடியோ எடுத்தேன் நான். எனக்கு ரொம்ப இந்த லைப்ரரியிலே ரொம்ப பிடிச்ச ஒரு இடமே அதுதான் தெரியுது. அது நான் இதில் நின்று வீடியோ எடுத்தோன்னா அதே டைமில் நிறைய பேர் இதில் வந்து நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனவன். ஏன்னா அது ஒரு நல்லா இருக்கு அந்த அமைப்பு பார்க்கல. அதுக்கு அந்த தனி லைட் போட்டு முழுக்கவுமே புத்தகம், அவ்வளோ புத்தகம். இதுலேயே ஒரு 2000-3000 தெரியல கணக்கு. 2000-3000 புத்தகத்துக்கு மேலே இருக்கும். இந்த லைப்ரரியில் ஓவராலா 5 மில்லியனுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குன்னு போட்டிருந்தவ. யா ஓகே, நான் இந்த வீடியோ இதோட நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதான் முதல் தரம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நான் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தாக்கள் சந்தோஷங்கள்.